அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வைடா எல்லா சைடுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மேபி மார்க்கெட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஏஎஸ், எஃப்ஏஎஸ் 2 பேருமே நல்ல ஒரு பையிங் கொடுத்துருப்பாங்க. செல் ஆஃப் ஆனால் மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே ரெட்டில் போயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில். 2 பேரும் பையர் சைடில் போயிருக்காங்க. 2 பேரும் பை பண்ணியிருக்காங்க. பட் பெரிய அளவுக்கு பை பண்ணல. ஓரளவுக்கு பை பண்ணி நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 159 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டே பை டே ஒரு 100 150 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்லது தான். ஸோ மற்ற செக்டர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சா மார்க்கெட் மேலே ஏற்றுக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 353 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பேங்க் நிஃப்டி நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஆட்டோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா 365 பாயிண்ட் இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5% ஏற்றத்தை முடிச்சிருக்காங்க. எஃப்எம்சிஜி அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 99 பாயிண்ட் மட்டும் தான் இன்னைக்கு ஒரு ஏற்றத்தில் முடிச்சிருக்காங்க. அகைன் பார்த்தோன்னா நிஃப்டி ஐடியில் நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் கிரியேட் ஆயிருக்கு. அகைன் 122 பாயிண்ட் இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி ஐடியும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 24,500 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பார்க்கலாம் மார்க்கெட்டில் வர டேஸ்க்குள்ள இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வெயிட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியான நல்ல பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணால் போதும். அவசரப்பட்டு எல்லா பங்கும் வாங்க வேண்டாம். ஒரு சில பங்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக ஃபஸ்ட் நியூஸோ ஒன்று போயிடுவோம். நம்ம எப்பவுமே எஃப்ஐஎஸ் நியூஸ் கொண்டு வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் ஒரு 243 கோடி வாங்கியிருக்காங்க. டிஎஸ் ஒரு 3791 கோடி வாங்கியிருக்காங்க. ஸோ 2 பேருமே பையிங் சைடில் போகவே தான் மார்க்கெட் ஒரு நல்ல லெவலில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ இதுவே நீங்கள் யாராவது ஒரு சைடு வந்து இங்கே வித்திருந்தாலும் கம்பல்சரி மார்க்கெட் நெகட்டிவ்ல போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ளே போவோம் இந்த வீடியோவில். ஸோ என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்திய சந்தையில் திரும்பவும் எஃப்ஐஎஸ் பார்த்தோன்னா வாங்க ஆரம்பிச்சுன்னா பங்கு வந்து எல்லாமே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் இன்னும் மெயின் விஷயமே. ஸோ என்னன்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. எஃப்ஐஎஸ் எல்லா செக்டரும் விற்றுருந்தாங்க. அகைன் இப்போ வந்து பாசிட்டிவ் ரிட்டர்னுக்கு மாறுறதுனால மார்க்கெட் மேலே ஏற்றிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை நாள் மேலே இருக்குன்ட்டு. அகைன் வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படும். அந்த வாய்ப்பை மட்டும் நம்ம தெளிவாக பிடிச்சாலே போதும். மார்க்கெட்டில் நல்ல லெவலில் பங்கு நம்ம சூஸ் பண்ணி நம்ம போட்டு பில்ட் பண்ண பார்க்கலாம். ஸோ ஃபர்தர் இன்னைக்கு அடுத்த மெயின் நியூஸ் உள்ள போவோம். ஸோ இன்னைக்கு நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குவார்ட்டர்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய மக்கள் வந்து காரை நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் ஆட்டோ செக்டர் எல்லா பங்குமே ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு. ஒரு சில பங்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஒரு சில பங்கு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. ஒரு சில பங்கு நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கின எல்லா பங்குமே இப்போ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ப்ராஃபிட் தான் இருக்குது. ஸோ ஃபர்தராக பார்ப்போம். இந்த முறை அகைன் நம்மளுக்கு அடுத்த குவார்ட்டர்லி நல்லா போகுமான்னு தெரியாது. இருக்கிற குவார்ட்டர்லி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆன பங்குகள் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்மளுக்கு வாங்க முடியாத பங்குகள் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். பொறுமையாக இருப்போம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அது வரையும் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, கரூர் வைஸ்யா பேங்கோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வங்கி வந்து பார்த்தோன்னா நல்ல வளர்ச்சிக்கு மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. வர நாட்கள் பார்த்தோன்னா பங்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்மளுக்கு பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சுன்னா உள்ளே போகலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. பங்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் தான் இருக்குது. நம்ம போய் இந்த டைம் பிடிக்கவும் முடியாது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி கம்பல்சரி கரப்ஷன் ஆகும். கரப்ஷன் ஆச்சுன்னா கம்பல்சரி நல்ல பங்குகள் நம்ம வாய்ப்பு கிடைக்கும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். லார்ஜ் கேப் பங்குல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பியூசி வங்கியெல்லாம் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்போது ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணாலே போதும். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, சோலார் பம்போட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சோலார் பம்ப் என்னன்னா ஒரு புதிய ஆர்டர் வந்து சக்தி பம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு பங்கு நல்ல ஒரு லெவலில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்தி பம்ப் இன்னைக்கு மட்டுமே ஒரு 4.43% பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 600 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பங்கு நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 460 ரூபா கிட்ட கிடைச்சு நம்மளுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தா பங்கு 6 ரூபா கிடையாது. ஆல்மோஸ்ட் ஒரு 150 ரூபா வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில செக்டர் நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். எல்லாம் புக் வேல்யூ அதிகம். எப்போ வேணால் பங்கு கீழே இறங்கலாம். ஸோ அதனால் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நல்ல லெவல் பங்குகள் நல்ல ஒரு தரமான பங்குகள் மட்டும் சூஸ் பண்ணி உள்ளே போகலாம். அவசரப்படவே வேண்டாம். பொறுமையாக இருங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கம்பல்சரி கிரியேட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு சில நியூஸோட அந்த பங்குகளும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பங்கு ஆல்மோஸ்ட் பீக் போயிடுச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரு லெவல் கரப்ஷன் ஆச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணால் நமக்கு நல்லது. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸ் பஃபோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டை தவறுதலாக புரிஞ்சிருக்காங்க. இதில் வந்து சம்பாதிச்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பண்ணலாம். பட் எப்படின்னா பிளானோட பண்ணணும். எதில் பண்ணால் நம்மளுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தெளிவாக இருக்கும். நல்ல ஒரு முறையில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். எல்லாரும் அவசரப்பட்டு ஷார்ட் டைமில் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க, என்ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே இது எல்லாமே பயங்கர சூதாட்டம். ஸோ என்ன ஒரு விஷயம்னா சீக்கிரம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளுக்கு ஆசை அதிகமாக இருக்கலாம். பட் அது வந்து
தெளிவாக அனலைஸோட உள்ளே போய் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டோட பண்ணால் நல்லது. ப்ராஃபிட் இல்லாமல் நீங்கள் லாஸில் போய் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நம்மளோட போர்ட்ஃபோலியோ இழக்க நேரிடும். அது இல்லாமல் நம்மளுடைய மணி ஃபுல்லாகவே இழக்கிறதுக்கான நேரிடும். நிறைய விஷயம் நீங்கள் நியூஸ் பார்க்குறீங்க. நிறைய பேர் இதனால் சூசைட் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தவிர்க்கலாம். ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு பஃபட் சொல்கிற மாதிரி வீடியோவில் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், லாங் டேர்முக்கு நல்ல பங்குகள் சூஸ் பண்ணுங்க. ஒரு 5 to 10 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. அதில் ப்ராஃபிட், அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கம்பல்சரி வரும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன் வரும்போது வரும்போது வேடிக்கை பாருங்க. நல்ல டவுன் வரும்போது அகைன் பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண தான் பார்க்கணும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபட் சொல்கிறாரு. ஸோ பங்குச்சந்தையில் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண பிளான் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பங்கை பற்றி கிளியராக அனலைஸ் கிடைக்கும். பங்குகளை வாட்ச் பண்ணுங்க. எப்பவுமே வாட்ச் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த பங்கு என்ன பண்ணுது, எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, என்ன டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, என்ன பார்த்தோன்னா ஃப்ளிச் ஆகுது, என்ன பைபேக் பண்ணுறாங்க, எல்லாமே நம்ம வாட்ச் பண்ண மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் வாங்கி வச்சேன்னா ஒன்றுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் எல்லாமே எனக்கு முன்னாடியே சில பங்குகள் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க வாங்கின பங்கு பார்த்தீங்கன்னா நல்ல லெவலில் வாங்கியிருக்காங்க. பட் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இப்படி விட்டுடுறாங்க. ஸோ என்ன ஆகுன்னா அந்த ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டாங்க. அகைன் லாஸ் வரும்போது பெரிய அடியாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை மேக்ஸிமம் தவிர்க்க பாருங்க. நல்ல லெவல் வரும்போது உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி அந்த அமௌண்ட்டை வேற ஷேர் எது நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் அந்த ஷேர் வாங்குறது தப்பே கிடையாது. இப்படி தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும். வாங்கி வச்சா 10 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகும் நினச்சா கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகாது. டிசிஎஸ்ல அப்படி தான் வாங்கி வச்சாங்க. 4500 கிட்ட போச்சு. இன்னைக்கு டிசிஎஸ் நிலமை பாருங்க 2050 கிட்ட கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது தான் நம்ம பங்குகள் வாங்கி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். நீங்கள் அவசரப்பட்டு பீக்கில் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி லாஸ் ஆகும். அதே மாதிரி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறவங்க ஹோல்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வேற ஏதாவது ஸ்டாக் எது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் கிடைக்குது அதை வாட்ச் பண்ணிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்குங்க. ஸோ அதான் பஃபட் சொல்றாரு. ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுக்கும் பேசிக் நாலேஜ் இருக்கு. ஸோ அதையும் கிளியரா அனலைஸ் பண்ணிட்டு எந்த விஷயத்துல பண்ணால் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ ரிலையன்ஸ் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கு. ஸோ என்னன்னா அவங்க எல்லா சைடுமே பார்த்தா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டில் மட்டுமே தகவல் தொழில்நுட்பத்துறை பங்குகள் கடும் சரிவை செஞ்சுட்டு இருக்கு. பல சவால்கள் இருக்கும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எஸ்சிஎல் எல்லாமே நல்ல சரிவில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைச்சிது. ஸோ இப்போ என்னன்னா ரிலையன்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் நமக்கு தெரியாத சொல்கிறேன் உங்களுக்கு. ஐடி செக்டரோட பங்கும் நம்மளோட ரிலையன்ஸோட பங்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 18 லட்சம் கோடியோட சமமாக இருக்குது. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா 10 ஸ்டாக் நம்ம ஐடி செக்டர் ஃபோக்கஸ் பண்ணும்போது ரிலையன்ஸ் நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும்போது வாங்குங்க. இவங்களே அந்த ஈக்குவலுக்கு ஐடி செக்டரோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வராங்க. ஸோ ஃபர்தராக பார்க்கலாம். நல்ல லெவலில் பங்கு இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் நீங்கள் 1.33% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1321 ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. நம்ம 2980 நமக்கு கிடைச்சிது. அகைன் லெவல் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஜஸ்ட் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா. ஸோ மேஜிக். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 52,000 கோடி ஆர்டர் பாதுகாப்பு துறைக்கு வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன கம்பெனி பெனிஃபிட் ஆகும் பார்த்தீங்கன்னா பெல், HAL. ஸோ இந்த பங்கு எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கும். ஆல்மோஸ்ட் பங்கு பெல் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1.79% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 426 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னும் இந்துஸ்தான் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் இப்போ ஜஸ்ட் 0.26% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. 3800-900 கிட்ட கிடைச்சது. ஆப்ஷன் கம்பல்சரி கிடைக்கும். ஒவ்வொரு கால்நிலைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நம்மளுக்கு ஏரோநாட்டிக்கல் பங்குகள் எல்லாமே சரி, டிஃபென்ஸ் பங்கு எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிரியேட் ஆகும். அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 38% பார்த்தோன்னா பங்கு விலை ஏறி இருக்கு வேதாந்தால. பட் இருந்தும் வாங்கலாமா விற்கலாமா ஒரு இதுலேயே இருக்காங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஆல்மோஸ்ட் வேதாந்தா பவர் கம்பெனி 43 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கும் ஒரு 6% கரப்ஷன் ஆயிருக்கு. நல்ல லெவலில் பங்கு இருக்குது. தாராளமாக வாங்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட்டு தான். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நல்ல குவான்டிட்டி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வேதாந்தா பவர், ஸ்டீல், அயன் இருக்குது, கேஸ் செக்டர் இருக்குது. ஸோ வேதாந்தா பங்கு இருக்குது. ஸோ எல்லாமே மெர்ஜ் பண்ணி தனித்தனியாக வந்துச்சு. ஸோ நல்ல பங்குகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கம்மி அமௌண்ட்ல இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதெல்லாம் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு நியூஸ் என்ன பார்த்தா நெஸ்லேவோட நியூஸ் தான் வந்திருக்கு. இவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே கிராமம் சைடு எல்லாமே நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பங்கு கம்பல்சரி மேலே இருக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பங்கு பார்க்கலாம் ஃபர்தராக எப்படி இருக்குதுன்னு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1474 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பங்கு நம்மளுக்கு ஒரு 1100 கிட்ட கிடைச்சது. அகைன் நம்ம வாங்கி நல்ல ஒரு லெவலில் விற்றோம். ஸோ அகைன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. அந்த பங்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபர்தராக அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. பங்கு ஆல்மோஸ்ட் பீக்கில் இருக்கு. ஸோ இந்த லெவலில் நம்ம பிடிக்க முடியாது. நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. ஸோ அகைன் இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைச்சுன்னா கம்பல்சரி உள்ளே போகலாம். அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது தான் நமக்கு சேஃப். வாட்ச் பண்ணுறது தப்பே கிடையாது.
ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா எஸ்எஃப்சி வங்கி தான். ஸோ டெபாசிட் வளர்ச்சி அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த காலாண்டு கண்டிப்பாக சிறப்பாக அமையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பங்கு நல்ல லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் எஸ்எஃப்சி பார்த்தா 830 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு 739 40 கிட்டலாம் கிடைச்சது. இன்னைக்கு பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3.60% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்கை பிடிங்க. இதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுங்க. பிஎஸ்சி வங்கியே வாங்கலாம், பட் நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கும் போது வாங்கணும். இந்த டைம் பிஎஸ்சி வாங்குறது நமக்கு கரெக்டான வே கிடையாது. ஸோ நல்ல பங்குல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது வாங்குங்க, அவசரப்பட வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல டிஃபரன்ஸ் கிடைக்கட்டும், பங்கு நல்ல இன்னும் சரி வரட்டும். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பங்கு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பங்கு நம்ம சூஸ் பண்ணி என்ன வேலை நம்ம கரெக்டாக பண்ணணும், நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். அது மாதிரி தான் நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணால் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஒரு நம்ம லைஃப் கண்டிப்பாக நம்ம அமையும். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த ஒரு சில பங்குகள் அப்டேட் கொடுத்துறேன். ஸோ பிசி ஜுவல்லர்ஸ் நான் போன வீக்கில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 8% போட்டு கரெக்ஷன் ஆயிருக்கு. நல்லா போட்டு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு 9 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பங்கை வாங்கலாமா வேணாமா யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட் கிடையாது. நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 100 ஸ்டாக் வாங்குங்க. 9,000 ரூபா தான், பிரச்சனையே கிடையாது. வாங்கி வைங்க, ஹோல்ட் பண்ணுங்க. ₹1 இன்க்ரீஸ் ஆனாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஹோல்ட் பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒரு ரிஸ்க் எடுத்தால் தான் நமக்கு அது ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அவசரப்பட்டு வாங்கி உடனே விற்காதீங்க. எப்பவுமே லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க எல்லா பங்குமே. ஸோ அதனால தான் பிசி ஜுவல்லர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அகைன் நல்ல ரேஞ்ச் கிடைச்சிருக்கு, வேணுன்றவங்க வாங்கிக்கங்க. ஸோ அடுத்த பங்கு கரப்ஷன் பார்த்தீங்கன்னா க்ரோ தான். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 3% கரப்ஷன் ஆயிருக்கு. ஆனால் பங்கு இன்னும் பீக்கில் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு 150க்குலாம் கிடைச்சது. இந்த ரேஞ்செலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபா கிட்ட மேலே ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ பொறுமையாக இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பிஃபோர் ஒரு வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த கேபிட்டல் பங்குல இந்த பங்கும் ஒரு முக்கியமான பங்கு. இந்த இதையும் கன்சிடர் பண்ணுற லெவலில் வச்சுக்கோங்க. நல்ல லெவல் வரும்போது பை பண்ணுங்க, அது வரையும் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் பங்க் சீமென்ஸ் எனர்ஜி இந்தியா. நான் ANRAN அந்த நேம். ஸோ ஆல்மோஸ்ட் நான் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த பங்கு கம்பல்சரி பிடிங்கன்னு சொல்லிட்டு நல்ல லெவல் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வாங்கினாங்க. 2580க்கு கன்சிடர் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பயந்து வித்தாங்க, ஒரு சிலர் ஹோல்ட் பண்ணாங்க. நானும் ஹோல்ட் பண்ணேன், நல்ல ப்ராஃபிட்ல வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு மட்டுமே 3400 ரூபா ட்ரேடிங்ல இருக்கு. 4.23% இன்னைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சரியான பங்கு, நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பண்ணிருக்கு சீமென்ஸ் எனர்ஜி. அதுக்கு தான் சொன்னேன் இந்த பங்கெல்லாம் ஹோல்ட் பண்ணுங்க, அவசரப்பட்டு விற்காதீங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, 10 பங்கு வச்சிருந்தாலும் ஆல்மோஸ்ட் பார்த்தா 9,000 ரூபா கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 9,000. ஸோ நல்ல ஒரு நாலேஜ் வச்சுக்கிட்டு நான் தெளிவாக ஒரு அனலைஸோட கொடுத்தேன். இந்த பங்கு ஹோல்ட் பண்ணவங்களுக்கு நல்ல அந்த ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஹோல்ட் பண்ணவங்களுக்கு அகைன் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நான் சொல்கிறேன், அப்போ நீங்கள் பிடிங்க. நல்ல பங்கு மிஸ் பண்ண வேண்டாம், வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கொட்டாக் மஹிந்திரா தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு 4% இன்னைக்கு ஒரு 3.89% கரப்ஷன் ஆயிருக்கு. 380 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரப்ஷன் இன்னும் எதிர்பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் 350 கிட்ட கிடைச்சது. ஸோ இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். இன்னொரு 30 ரூபா கிட்ட கரப்ஷன் ஆச்சு, நமக்கு ஃபர்தராக யோசிக்கலாம். கன்சிடர் பண்ணுறதுக்கு அது ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு டாடா கன்சல்டன் சர்வீஸ் தான். நம்மளுடைய ஃபேவரட் பங்கு தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 1.71% கரப்ஷன் ஆயிருக்கு. 2058 ரூபா ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. அகைன் வாங்க நினைக்கிறவங்க மிஸ் பண்ண வேண்டாம், வாங்க ஹோல்ட் பண்ணுங்க, பயப்பட வேண்டாம். கம்பல்சரி பங்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பொறுமையாக இருங்க. பொறுமை இருந்தால் தான் நம்ம கண்டிப்பாக ரிவார்ட் கிடைக்கும். அவசரப்பட்டீங்கன்னா லாஸ் ஆக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு அடுத்த பங்கு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 1.5% கரெக்ஷன் ஆயிருக்கு. 432 ரூபா. இதெல்லாம் 400 கீழே பிரேக் ஆகட்டும். ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருக்கு. நம்மளுக்கு நல்ல ரேஞ்ச் கிடைச்சது. நீங்களே பார்த்தா தெரியும், 370. இந்த ரேஞ்சில் வரட்டும். இன்னொரு 40 ரூபா 50 ரூபா கிட்ட கம்மி ஆகட்டும். அப்புறம் ஃபர்தராக நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் பங்கு பீக்கில் இருந்து இப்போ தான் கரப்ஷன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் இறங்கட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீ கடைசி பங்கு பார்த்தோன்னா யூனியன் பேங்க் தான் கொண்டு வந்திருக்கேன். 161 ரூபா இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் ஒரு 1.5% கரப்ஷன் ஆயிருக்கு. பங்கு நல்ல சரிவில் இருக்கு. அடுத்த சப்போர்ட் வருங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 4 ரூபா 5 ரூபா தான் டிஃப்ரென்ஸ். இது இந்த லெவலையும் கன்சிடர் பண்ணலாம். வாங்க நினைக்கிறவங்க கன்சிடர் லெவலில் யூனியன் பேங்கை கன்சிடர் பண்ணுங்க. கம்மி அமௌண்ட் தான். ஸோ பிசி ஜுவல்லர்ஸும் கன்சிடர் பண்ணலாம். யூனியன் பேங்கும் கன்சிடர் பண்ணுங்க. டிசிஎஸும் கன்சிடர் பண்ணுங்க. வாங்குங்க, வாங்கி போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண பாருங்க. ஸோ இன்னைக்கு ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா நண்பருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப கொடுத்ததுக்கு, ஸோ உங்கள் ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ அகெயின் உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். ஒரு சின்ன புரிதல் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ ஃபர்தராக ஏதாவது நீட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நண்பருக்குமே நன்றி.